ஓம் சாந்தி. இன்றைக்கி பாபா முரளியில் சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைங்க எதுக்குமே தடையாக இருக்கக்கூடாது. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை ரூபமாக இருக்கக்கூடாது. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களே நீங்கள் சோதனை செய்யுங்க. எனக்குள்ளார எந்த ஒரு குறைபாடும் இல்லை தானே, எந்த ஒரு பலகீனமும் இல்லை தானே அப்படின்னு சோதனை செய்து அதை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த நேரம் நம்மளை நாம் மதிப்பு மிக்கவர்களாக தரம் உயர்த்தக்கூடிய நேரம் இது. அப்போ நமக்குள்ளார என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம சோதனை செய்யும் பொழுது தான் நம்ம மதிப்பு மிக்கவர்களாக ஆக முடியும். எந்த விஷயத்தில் ஆத்மாவில் குறை ஏற்படும் பொழுது ஆத்மாவுடைய மதிப்பு குறையுது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, தூய்மையில் குறைபாடு வரும் பொழுது தான் ஆத்மாவுடைய மதிப்பு குறைஞ்சி போகுது. எப்போ ஆத்மா நீங்கள் தூய்மையினுடைய கிரேடு தூய்மை அதிகமாக இருக்கும், தூய்மை முழு தூய்மையானவர்களாக இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் மதிப்புக்குரியவர்களாகவும் அப்படிப்பட்ட ஆத்மாக்களை தான் வணக்கத்துக்குரியவர்களாகவும் பூஜைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ ஆத்மாவில் தூய்மை கொஞ்சமாவது குறையுதோ அப்போ ஆத்மாவுடைய எல்லா மதிப்புமே போயிடுது அப்படிங்கிறார். இப்போ நம்ம பாபாவுக்கு சமமாக நிரந்தரமான தூய்மையான வைரமாக இப்போ நம்ம மாறணும். பாபா வந்திருக்கிறதே தனக்கு சமமாக தூய்மையான வைரமாக ஆக்கிறதுக்காக தான் பாபா வந்திருக்கிறாரு. பாபா சொல்கிறாரு, தூய்மையான குழந்தைகள் கிட்ட தான் எப்பயுமே என்னுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுடைய மனசில் தான் உறுதியான அன்பு இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்க யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே சுகத்தை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்கிறாரு, நான் ஏழை பங்காளனாக இருக்கேன். என்னுடைய குழந்தைங்க தான் இந்த ஏழை குழந்தைங்க தான் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு. பணக்காரர்கள் செல்வந்தர்களுக்கு தன்னுடைய செல்வத்தினுடைய நினைவு தான் இருந்துகிட்ருக்கும். ஏழை குழந்தைங்க தான் பாபாவுனுடைய ஞானத்தை புரிஞ்சுட்டு பாபாவுக்கு சமர்ப்பணம் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, உங்களை நீங்கள் சோதனை செய்யுங்க. எனக்குள்ளார எந்த ஒரு பலகீனமும் இல்லை தானே, எந்த ஒரு குறையும் இல்லை தானே. எப்படி ஒரு வைரத்தில் கரை இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த மேக்னிஃபை கிளாஸ் வச்சு பார்க்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு கரை இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி, அதுபோல் ஆத்மா அப்படிங்கிறது வைரம் போல் நம்ம இருக்கோம். இப்போ நமக்குள்ளார ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு நம்ம ஆழ்ந்து போய் சிந்தனை பண்ணணும். அப்படி சிந்தனை பண்ணி அதை நம்ம வெளியே அப்படிங்கிறாங்க. அப்பதான் நம்ம பாபாவுடைய அன்பை நம்ம பக்கம் ஈர்க்க முடியும். எப்படி காந்தம் துரு இல்லாம இருந்தாதான் அந்த இரும்பை ஈர்க்குதோ அது போல எந்த ஒரு கரையும் இல்லை அப்படின்னா தான் நம்ம பாபா கிட்ட இருந்து அவருடைய அன்பை நம்ம ஈர்க்க முடியும். இன்னும் எல்லா பக்கங்கள்ல இருந்தும் பந்தனத்தை விலக்கி எனக்கு ஒரு பாபா தான், வேற யாருமே இல்லை அப்படின்னு அவருடைய சேவையில மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களை தான் பாபாவுடைய அன்பு ஈர்க்குது. ஸோ அந்த மாதிரி பாபாவுனுடைய அன்பையே ஈர்க்கிற அளவுக்கு நம்மளுடைய நினைவுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 23/5/2024 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒருபோதும் தடைக்கு காரணமாக கூடாது. உள்ளுக்குள் ஏதேனும் குறை இருந்தால் நீக்கிவிடுங்கள். இதுவே உண்மையான வைரமாக ஆவதற்கான நேரமாகும். இன்றைய கேள்வி, எந்த விஷயத்தில் குறைபாடு ஏற்பட்டதும் ஆத்மாவின் மதிப்பு குறைந்து போய்விடுகிறது? பதில், தூய்மையற்ற தன்மை முதல் குறைபாடாக வருகிறது. எப்போது ஆத்மா தூய்மையாக இருக்கிறதோ அப்போது அதன் தரம் மிக உயர்ந்து இருக்கிறது, கிரேடு உயர்ந்து இருக்கு. அவர்கள் மதிப்புமிக்க ரத்தினமாக வணக்கத்துக்குரியவர்களாக இருக்கின்றனர். கொஞ்சம் தூய்மையற்ற தன்மையின் குறைபாடு இருந்தாலும் கூட மதிப்பு போய்விடுகிறது. இப்போது நீங்கள் பாபாவுக்கு சமமாக நிரந்தர தூய்மையான வைரமாக ஆக வேண்டும். உங்களை தனக்கு சமமாக தூய்மை ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். தூய்மையான குழந்தைகளுக்கு தான் ஒரு பாபாவின் நினைவு இருந்து கொண்டே இருக்கும். பாபாவிடம் உறுதியான அன்பும் இருக்கும். அவர்கள் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் தரமாட்டார்கள். மிக இனிமையானவர்களாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி கூட சொல்ல முடியும், 2 ஓம் சாந்தி கூட சொல்ல முடியும் அப்படிங்கிறார் பாபா. இதன் அர்த்தம் குழந்தைகளுக்கும் தெரியும், பாப்தாதாவுக்கும் தெரியும்.
இதன் அர்த்தமே நான் ஆத்மா சாந்த சொரூபம் என்பதாகும். கூடவே அமைதி கடலாக, சுக கடலாக, தூய்மையின் கடலாக இருக்கும் பாபாவின் குழந்தையாவேன். அனைத்திலும் முதலாவது தூய்மை கடலாகும். தூய்மை ஆவதில்தான் மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை ஆவதில் மிகுந்த தரம் வரிசை இருக்கிறது. தூய்மை ஆகிறதுல கிரேட் இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தரத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த தரம் கூட அதிகரித்து கொண்டே போகிறது. எந்த அளவுக்கு நம்ம பாபாவை நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தூய்மையினுடைய அந்த கிரேடு அதிகமாயிட்டே போகுது. நாம் இன்னும் சம்பூர்ணம் ஆகவில்லை. சிலருக்குள் தூய்மை மற்றும் யோகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கிறது. தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் குறைபாடுடையவர்களாக ஆகின்றனர். சிலருக்குள் அதிகமாக, சிலருக்குள் குறைவாக குறைபாடுகள் உள்ளன. சில ஆத்மாக்கள் கிட்ட கொஞ்சம் குறை இருக்கு, சில ஆத்மாக்கள் கிட்ட நிறைய குறைபாடு இருக்கு. விதவிதமான வைரங்கள் இருக்கின்றன. எப்படி வைரம் இருக்கு அப்படின்னா அதுல விதவிதமாக இருக்கு. சில வைரத்து பியூரா எந்த கரையுமே இருக்காது. சில வைரம் கரை இருக்கும். சில வைரத்துக்கிட்ட கொஞ்சம் கரை இருக்கும். சில வைரத்துக்கிட்ட கரையே இருக்காது. இந்த மாதிரி வித்தியாசமான வைரங்கள் இருக்கு. பிறகு அந்த வைரத்தை பூத கண்ணாடியால் பார்க்கப்படுகிறது. பூத கண்ணாடி வச்சு பார்க்குறோம் அந்த வைரத்தில் எந்த அளவுக்கு கரை இருக்குது, கரை இருக்கா இல்லையா அப்படின்னு சோதனை செய்கிறாங்க. எப்படி பரமாத்மா என்று புரிந்து கொள்ளப்படுகின்றாரோ அப்படியே ஆத்மாக்களையும் குழந்தைகளையும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இவர்கள் ரத்தினங்கள் அல்லவா? எப்படி வைரங்களை ரத்தினங்களை நம்ம பார்க்குறோமோ அது போல் ஆத்மாக்கள் கூட, குழந்தைங்கள் கூட பார்க்கணும் அப்படிங்கிறார். குழந்தைங்க கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சோதனை பண்ண வேண்டி இருக்குங்கிறார் பாபா. ஏன்னா குழந்தைங்க ஒவ்வொரு ஆத்மாக்களும் ரத்தினங்கள் இல்லையா? ரத்தினங்கள் கூட அனைத்தும் வணக்கத்துக்குரியதாக இருக்கின்றன. முத்து, மாணிக்கம், புக்ராஜ் போன்ற அனைத்தும் வணக்கத்துக்குரியதாகும். இந்த முத்துக்கள் எல்லாமே வணக்கத்துக்குரியதுங்கிறார் பாபா. முத்து, மாணிக்கம், புக்ராஜ் இதெல்லாம் அந்த ரத்தினத்தினுடைய பேர். இது எல்லாமே விலை மதிப்புடையது. இது எல்லாமே வணக்கத்துக்குரியது அப்படிங்கிறார். ஆகையால் தான் அனைத்து விதமான ரத்தினங்களும் அணிவிக்கப்படுகின்றது. அதனால தான் இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கிறதுனால தான் இந்த பேருடைய ரத்தினங்களை எல்லாருமே அணிஞ்சிக்கிறாங்க. வரிசை கிரமமான முயற்சியின்படி இருக்கின்றார்கள் அல்லவா? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரி அவர் ஒருவரே ஆவார் என்று புரிந்து கொள்கின்றனர். எல்லையில்லாத ரத்தின வியாபாரி யாரு? ஒரு ஷூ பாபா தான். ரத்தின வியாபாரி என்றும் அவரை கண்டிப்பாக சொல்வார்கள். ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார் அல்லவா? மேலும் இந்த ரதம் பிரம்மா பாபாவும் ரத்தின வியாபாரி. அவர் கூட ரத்தினங்களின் மதிப்பை தெரிந்திருக்கின்றார். பிரம்மா பாபா கூட அந்த பிஸ்னஸ் தானே செய்துட்டு இருந்தாரு. அதனால அவருக்கும் தெரியும். வைர வைடூரியங்களை பூத கண்ணாடியால் நன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இவருக்குள் எந்த அளவு குறைபாடு இருக்கிறது இல்லையா? இந்த வைரங்களை பார்க்குறாங்க இல்லையா? அது போல் பாபா சொல்கிறாரு, நானும் வைர வியாபாரி தான். ஒவ்வொரு ஆத்மாக்களும் வைரங்களாக இருக்கீங்க. உங்களுக்குள்ள என்ன கரை இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் அப்படிங்கிறார். இவர் எந்த வகையான ரத்தினம், எந்த அளவு சேவாதாரியாக இருக்கின்றார். ரத்தினங்களை பார்க்க மனம் விரும்புகிறதுங்கிறார் பாபா. நல்ல ரத்தினம் என்றால் மிகுந்த அன்போடு பாபா பார்ப்பார். இவர் மிக நன்றாக இருக்கின்றார். இவரை தங்க பேழையில் வைக்க வேண்டும். புக்ராஜ் போன்ற ரத்தினங்களை தங்க பேழையில் வைப்பதில்லை. இங்கே கூட எல்லையற்ற ரத்தினங்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் நான் எந்தவிதமான ரத்தினம், எனக்குள் எந்த குறைபாடும் இல்லைதானே என்று தெரிந்திருக்கின்றார்கள். எப்படி வைடூரியங்கள் கூர்ந்து பார்க்கப்படுகிறதோ அப்படியே ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படி அந்த வைரம் வைடூரியங்களை ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு, அது போல ஆத்மாக்களாகி உங்களை நான் ரொம்ப பார்க்க வேண்டியிருக்குங்கிறாரு. நீங்களும் சைத்தன்ய உயிரோட்டமுடைய ரத்தினங்களாக இருக்கின்றீர்கள். அந்த ரத்தினம் எல்லாம் ஜடம், ஆனால் நீங்கள் ரத்தினங்கள் சைத்தன்யமாக இருக்கீங்கிறார் பாபா. நாம் எவ்வளவு சபஜ்பரி, நீலாம்பரி இது எல்லாமே ரத்தினங்களுடைய வகை.
இருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் தன்னை பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட மணிகளாக இருக்கோம், எப்படிப்பட்ட வைரங்களாக இருக்கோம் அப்படின்னு உங்களையே நீங்கள் பாருங்க. பூக்களில் கூட சில பூக்கள் எப்பொழுதும் ரோஜாவாகவும் சில பூக்கள் வேறு விதமாகவும் இருக்கின்றன. உங்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். முழு நாளும் நான் என்ன செய்தேன், பாபாவை எந்த அளவு நினைவு செய்தேன் என்று தன்னைத்தானே பாருங்கள். குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பதை பாபா சொல்லிவிட்டார். பாபா நாரதரை பற்றி சொல்லி இருக்கின்றார். நாரதருடைய எக்ஸாம்பிள் கூட சொல்லப்பட்டிருக்குது. உன்னுடைய முகத்தை பார். இது கூட ஒரு உதாரணமாகும். நாரதருக்கு லக்ஷ்மி அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம் போய் கேட்கும் பொழுது லக்ஷ்மி என்ன சொன்னாங்களா, உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் போய் பாருங்க அப்படின்னு சொன்னதா கதையில் இருக்கு. அது போல பாபா சொல்றாரு, நம்ம எல்லாருமே லக்ஷ்மியாகவும் நாராயணராக போறோம். அப்போ நம்மளுடைய உள்ளம் அப்படிங்கிற முகத்தை நீங்களே பாருங்கிறார் பாபா. குழந்தைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை நன்றாக சோதித்து கொள்ள வேண்டும். எந்த பாபா மூலமாக நாம் வைரத்திற்கு சமமாக ஆகின்றோமோ அவர் மீது நம் அன்பு எந்த அளவு இருக்கிறது, வேறு யாரிடமும் உள்ளுணர்வு போகவில்லை தானே, என்னுடைய தெய்வீக சுபாவம் எந்த அளவு இருக்கிறது என்று சோதனை செய்ய வேண்டும். சுபாவம் கூட மனிதர்களை மிகவும் பாதிக்கிறது. ஒவ்வொருவருக்கும் 3ஆம் கண் கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக தன்னை சோதனை செய்ய வேண்டும். நம்ம எல்லாருக்குமே 3வது கண்ணு கிடைச்சிருக்கு. அதை வச்சு நீங்கள் சோதனை பண்ணுங்கிறார் பாபா. எந்த அளவு நான் பாபாவின் நினைவில் இருக்கிறேன், எந்த அளவு என் நினைவு பாபாவிடம் சென்றடைகிறது. நம்ம நினைக்கிறது பாபா கிட்ட போகணும், அந்த அளவுக்கு பாபாவை நம்ம நினைக்கணும். அவருடைய நினைவில் இருந்து ஒரேடியாக புல்லரித்து போய்விட வேண்டும். மெய் சிலிர்த்திடணும். பாபாவை நினச்சி 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 என்ன ஆகணுமா, நம்மளுடைய மெய் சிலிர்த்திடணுமா. மகிழ்ச்சியாக இருக்க விடாதபடி மாயை தடை போடுகிறது என பாபா அவரே சொல்கின்றார். இப்போது நாம் அனைவரும் முயற்சியாளர்கள் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றார்கள். முடிவு கடைசியில் தெரியும். தன்னை சோதனை செய்ய வேண்டும். குறைபாடுகளை இப்போது நீங்கள் நீக்க முடியும். ஒரேடியாக தூய்மையான வைரமாக ஆக வேண்டும். குறைபாடு இருந்தால் நம்முடைய மதிப்பு குறைந்துவிடும் என்று கூட குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள். ரத்தினங்கள் அல்லவா, நிரந்தர தூய்மையான மதிப்புமிக்க வைரமாக ஆக வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். முயற்சி செய்வதற்காக பாபா விதவிதமாக புரிய வைக்கின்றார். இன்று யோகத்தின் நேரத்தில் பாப்தாதா கதியில் இருந்து பாபா அமரும் பீடத்திலிருந்து எழுந்து சபையை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தைகளையும் கண்களால் திருஷ்டி மூலம் சந்தித்து கொண்டிருந்தார். பாபா இன்று ஏன் எழுந்தார்? ஏன் கதியிலிருந்து எழுந்து ஒவ்வொருத்தருக்கும் திருஷ்டி கொடுக்கிறாரு? யார் யார் சேவாதாரி குழந்தைகள் என்று பார்ப்பதற்காக எழுந்து வந்தார். ஏனெனில் குழந்தைகள் ஆங்காங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆகையால் பாப்தாதா எழுந்து ஒவ்வொருவரையும் பார்த்தார். இவருக்குள் என்ன குணம் இருக்கிறது, இவருடைய அன்பு எந்த அளவு இருக்கிறது. எல்லா குழந்தைகளும் முன்னே அமர்ந்திருக்கின்றனர். ஆக அனைவரும் பாபாவுக்கு மிக பிரியமானவர்களாக இருக்கின்றனர். ஆனால் வரிசை கிரமமான முயற்சியின்படிதான் அன்புக்குரியவர்களாக இருப்பார்கள். யார் யாருக்குள் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்று பாபாவுக்கு தெரியும். ஏனெனில் எந்த சரீரத்தில் பாபா பிரவேசம் செய்திருக்கிறாரோ அவர் பிரம்ம பாபா கூட சோதனை செய்கின்றார். இந்த 2 தந்தையரும் பாப் தாதாவும் சேர்ந்திருக்கின்றார்கள் அல்லவா. ஆகையால் யார் எந்த அளவு மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கின்றார்களோ, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லையோ அவர்கள் மறைந்திருக்க முடியாது. ரோஜா முத்துக்களை ஒருபோதும் மறைத்து வைக்க முடியாது. பாபா அனைத்தையும் குழந்தைகளுக்கு புரிய வைத்து பிறகு குழந்தைகளிடம் என் ஒருவனையே நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் துரு நீங்கிவிடும் என்று சொல்கிறார். நினைவு செய்யும் போது முழு நாளும் என்னவெல்லாம் செய்தீர்களோ அவற்றையும் சோதனை செய்து பார்க்க வேண்டும்.
எனக்குள் என்ன அவகுணம் இருக்கின்றன காரணத்தால் பாபாவின் மனதில் அமர முடியவில்லை அப்படின்னு நம்மளையே நம்ம சோதிக்கணும். எனக்குள்ள என்ன குறை இருக்கிறதுனால பாபாவுடைய மனசுல இடம் பிடிக்க முடியல. மனதில் அமரக்கூடியவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமர முடியும். ஆக பாபா எழுந்து குழந்தைகளை பார்க்கின்றார். என் மன சிம்மாசனத்தில் அமரக்கூடிய குழந்தைகளாக யாரெல்லாம் ஆக முடியும், நாம் எந்த அளவு பாஸ் ஆவோம் என்று நேரம் வரும்பொழுது குழந்தைகளுக்கு உடனடியாக தெரிய வருகிறது. தேர்ச்சி அடைய முடியாதவர்களுக்கு முதலிலேயே என்னுடைய மதிப்பெண்கள் குறைந்துவிடும் என்று தெரிந்து விடுகிறது. மாணவர்களுக்கு தெரியுது இல்லையா, நம்ம சரியாக படிக்கலை, நம்ம எக்ஸாம் சரியாக எழுதலை, அதனால் மதிப்பெண் குறைஞ்சிடும் அப்படின்னு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடும். நமக்கு மதிப்பெண்கள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். நாம் யாருடைய மாணவர்கள்? பகவானுடைய மாணவர்கள், சிவத்தந்தையினுடைய மாணவர்கள். சிவபாபா இந்த தாதா மூலம் படிப்பிக்கின்றார். சிவபாபா பிரம்மா மூலமாக நமக்கு படிப்பை சொல்லி கொடுக்குறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஆக எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். சுயம் ஈஸ்வரனே நமக்கு படிப்பிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு குஷியில் இருக்கணும். பாபா நம்மை எவ்வளவு அன்பு செய்கின்றார், எவ்வளவு இனிமையானவர், எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. இந்த சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும்தான் சொல்கின்றார். படிப்பு ஒன்றும் அதிகம் கிடையாது. நாம் இப்படி ஆக வேண்டும் என்ற குறிக்கோள் நம் முன்னே இருக்கிறது. தெய்வீக குணங்களின் குறிக்கோள் இருக்கிறது. நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து இவர்களைப் போல, அதாவது லக்ஷ்மி நாராயணரை போல தூய்மையாகின்றீர்கள். ஆகையால் தான் மாலையில் உருட்டப்படுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பிக்கின்றார். இது மகிழ்ச்சியை தருகிறதல்லவா? எல்லையில்லாத சிவத்தந்தையே நமக்கு படிப்பிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அது எவ்வளோ மகிழ்ச்சியை தருது நமக்கு. கண்டிப்பாக தனக்கு சமமாக தூய்மை மற்றும் ஞானம் நிறைந்தவராக ஆக்குவார். இதில் தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் வந்துவிடுகிறது. இப்போது யாரும் பரிபூரணம் ஆகவில்லை. கடைசியில் அப்படி ஆக வேண்டும். கடைசியில் எல்லாரும் முழுமை அடைஞ்சுதான் ஆகணும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பாபாவை அனைவரும் அன்பு செய்கின்றனர். பாபா என்று சொன்னதும் மனமே மலர்ந்து விடுகிறது. பாபாவிடமிருந்து எவ்வளவு பெரிய ஆஸ்தி கிடைக்கிறது. பாபாவை தவிர வேறு எங்கும் மனம் போகாது. பாபாவின் நினைவுதான் அதிகமாக வர வேண்டும். பாபா பாபா பாபா, மிக அன்புடன் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ராஜாவின் குழந்தை என்றால் அவருக்கு ராஜ்யத்தின் போதை இருக்கும் அல்லவா? இப்போது ராஜாக்களின் புகழ் அவ்வளவு இல்லை. பாபா சொல்றாரு, இப்போ ராஜாக்களுக்குனுடைய புகழ் அவ்வளோ கிடையாது. எப்போது ஆங்கிலேய ஆட்சி இருந்ததோ அப்போது அவர்களின் மதிப்பு அதிகமாக இருந்தது. அனைவரும் ராஜாக்களுக்கு வணக்கம் செலுத்தினர். வைஸ்ராயை தவிர அனைவரும் அவருக்கு வணக்கம் செலுத்தினர். இப்போது அவர்களின் நிலை என்ன ஆகிவிட்டது? யாராவது ராஜ்ய பதவியை அடைந்துவிட முடியாது என்று கூட நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் யாரும் ராஜ்யத்தெல்லாம் அடைஞ்சிட முடியாது. நான் ஏழை பங்காளன், கரீப் நிவாஸ் என்று பாபா புரிய வைக்கின்றார். ஏழைகள் உடனடியாக பாபாவை தெரிந்து கொள்கின்றனர். இவை அனைத்தும் பாபாவுடையது, அவருடைய ஸ்ரீமத் படிதான் நாம் அனைத்தும் செய்வோம் என்று புரிந்து கொள்கின்றனர். பணக்காரர்களுக்கு அவர்களுடைய பணத்தின் போதை இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் இப்படி செய்ய முடியாது. நான் பாபாவுடைய ஸ்ரீமத் படி தான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு அவர்களால் சொல்ல முடியாது. ஸ்ரீமத் படி நடக்க முடியாது. ஆகையால் பாபா சொல்கின்றார், நான் ஏழை பங்காளன். ஆமாம், பெரியவர்கள் அதாவது பணக்காரர்களை வரவேற்கப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் மூலமாக பிறகு ஏழைகள் கூட உடனடியாக வந்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் கூட இங்கே போகின்றார்கள் என்று பார்த்து அவர்களும் வந்து விடுவார்கள். ஆனால் அப்பாவி ஏழைகள் மிகவும் பயப்படுகிறார்கள். ஒரு நாள் அவர்கள் கூட உங்களிடம் வருவார்கள். அந்த நாள் கூட வரும். பிறகு எப்போது நீங்கள் அவர்களுக்கு புரிய வைப்பீர்களோ அப்போது மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். உடனடியாக பாபாவுக்கு பலியாகி விடுவார்கள்.
அவர்களுக்காக கூட நீங்கள் தனியாக நேரம் ஒதுக்குவீர்கள். நாம் அனைவரும் நன்மை செய்ய வேண்டும் என்று குழந்தைகளின் மனம் விரும்புகிறது. அவர்கள் கூட படித்து பெரிய அலுவலகர்கள் ஆகின்றார்கள் அல்லவா? நீங்கள் ஈஸ்வரிய அமைப்பைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். காட்டுவாசி சபரி கொடுத்த நெல்லிக்கனியை ராமர் சாப்பிட்டதாக பாடல் இருக்கிறதல்லவா? பாடியிருக்காங்க இல்லையா? சபரி நெல்லிக்கனி இனிக்குதா புளிக்குதா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து பார்த்து என்ன செய்வாங்க, ராமருக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பாடல் எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. தானம் எப்பொழுதும் ஏழைகளுக்கு செய்ய வேண்டும், பணக்காரர்களுக்கு அல்ல என்று புத்தி கூட சொல்கிறது. எல்லாமே இருக்கக்கூடியவர்களுக்கு போய் தானம் தேவையில்லை. அப்போ உலகத்துல இன்னைக்கு எல்லாருமே ஞானத்துல ஏழையா தான் இருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே இந்த ஞானம் தேவை. நீங்கள் போக போக இவை அனைத்தும் செய்ய வேண்டும். இதில் யோக பலம் வேண்டும். அதில் கவரப்பட்டு மனிதர்கள் வருவார்கள். தேக அபிமானம் இருக்கின்ற காரணத்தால் யோக பலம் கூட குறைவாக இருக்கிறது. நமக்கு எந்த அளவு பாபாவின் நினைவு இருக்கிறது, நாம் எங்கேயும் மாட்டிக்கொள்ளவில்லை தானே என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிடம் கேட்க வேண்டும். யாரை பார்த்தும் அசைந்து விடாதபடி நம்மளுடைய மனநிலை இருக்க வேண்டும். தேக அபிமானியாக ஆகாதீர்கள். அனைவரையும் தன்னுடைய சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபாவின் கட்டளை இருக்கிறது. நாம் சகோதரன் சகோதரன் என்று ஆத்மா தெரிந்திருக்கிறது. நம்ம ஆத்மா ஆத்மா, சகோதரன் 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 சகோதரி கிடையாது. பாயி பாயி. தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட வேண்டும். கடைசியில் தேகத்தின் நினைவு கொஞ்சம் இருந்தாலும் தண்டனை அடைய வேண்டி வரும். அந்த அளவு தன்னுடைய நிலையை உறுதியாக்க வேண்டும். சேவையும் செய்ய வேண்டும். எப்போது அந்த நிலை அடைவோமோ அப்போது இந்த பதவி கிடைக்கும் என்று உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய சேவை மீதி இருக்கிறது என்று பாபா நன்றாக புரிய வைக்கின்றார். உங்களுக்கு யோக பலம் இருந்தால் மனிதர்கள் கவரப்பட்டு வருவார்கள். அநேக பிறவிகளின் அழுக்கு படிந்திருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்க வேண்டும் என்ற எண்ணம் பிராமணர்களாகிய உங்களுக்கு வர வேண்டும். மனிதர்கள் இதை தெரிந்து கொள்வதில்லை. நீங்கள் முயற்சியின்படி இதை தெரிந்து கொள்கின்றீர்கள். தன்னை சோதனை செய்ய வேண்டும் என்று பாபா அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். எப்படி பாபா எல்லையற்றவராக இருக்கிறாரோ அதுபோல் குழந்தைகள் கூட எல்லையற்ற எண்ணம் வைக்க வேண்டும். எல்லாருக்கும் போய் பாபாவுடைய செய்தி சேரணும், எல்லா ஆத்மாவையும் தூய்மையாக்கணும் அப்படின்னு எப்படி சிவபாபாவுக்கு இருக்கோ அது போல நமக்கு இருக்கணுங்கிறார். பாபாவுக்கு ஆத்மாக்கள் மேல் எவ்வளவு அன்பு இருக்கிறது. இத்தனை நாளாக ஏன் அன்பு இல்லை? ஏனெனில் குறைபாடு உடையவர்களாக இருந்தார்கள். தூய்மையற்ற ஆத்மாக்களை என்ன அன்பு செய்வது? இப்போது பாபா அனைவரையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க வந்திருக்கிறார். ஆக கண்டிப்பாக அன்பாக ஆக வேண்டும். பாபாவே அன்பாக குழந்தைகளை மிகவும் ஈர்க்கின்றார். நாளுக்கு நாள் எவ்வளவு தூய்மை ஆகி கொண்டோ போவோமோ அந்த அளவு உள்ளுக்குள் ஈர்ப்பு ஏற்படும். நம்ம தூய்மை ஆக ஆக பாபாவுடைய ஈர்ப்பு நம்ம பக்கம் இன்னும் அதிகமாக ஆயிட்டே இருக்கும். பாபாவை நோக்கி கவரப்படுவீர்கள். நீங்கள் பாபாவிடம் செல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவு கவரப்படுவீர்கள். உங்கள் நிலை வரிசை கிரமமான முயற்சியின்படி அந்த அளவு வந்துவிடும். இங்கே பாபாவை பார்த்து கொண்டே இருக்கலாம், இப்போது சென்று பாபாவை சந்திக்கலாம் என்று புரிந்து கொள்வீர்கள். இப்போவே போய் பாபாவை பார்க்கலாம், இப்போவே போய் பாபாவை சந்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்படிப்பட்ட பாபாவை ஒருபோதும் பிரிந்து செல்ல மாட்டீர்கள். இந்த குழந்தை அதிசயம் செய்கின்றது, மிக நல்ல சேவை செய்கின்றது என்று பிறகு பாபா குழந்தைகளால் கவர்ச்சிக்கப்படுகின்றார். நம்ம அப்படி இருந்தோம், பாபாவை அன்போடு நினைவு செய்தோம், நம்ம புத்தி வேற எங்கேயுமே அலையாமல் ஒரே ஒரு சிவன் பக்கம் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட குழந்தைங்க, அப்படிப்பட்ட துணைவிகள் ஆத்மாக்களுக்கு ஈஸ்வரனே என்ன பண்ணுறாரு? கவர்ந்து இழுக்கப்பட்டு அவரே வராரு. என்னை இந்த அளவுக்கு கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் குறைபாடு இருந்தாலும் தன்னுடைய நிலையின்படி சமயப்படி நல்ல சேவை செய்கிறது. கொஞ்சம் குறை இருந்தாலுமே சிவனுடைய சக்தி இருக்கு இல்லையா, தன்னுடைய நேரப்படி தன்னுடைய சமயப்படி அந்த குழந்தைங்க சேவை செய்கிறாங்கங்கிறார் பாபா.
யாருக்கும் துக்கம் கொடுப்பது போன்ற தவறுகள் செய்வதில்லை. நோய் போன்றவை ஏற்படுகிறது என்றால் அது கூட கர்ம கணக்கு ஆகும். எதுவரை இங்கே இருக்கின்றோமோ அதுவரை ஏதாவது ஆகிக்கொண்டேதான் இருக்கும் என்று அவர்களே புரிந்து கொள்கிறார்கள். ரதமாக பிரம்மா பாபாவாக இருந்தாலும் கூட கர்ம கணக்கை கடைசி வரை அனுபவிக்க வேண்டும். சிவபாபா சொல்றார், அவர் என்னுடைய ரதமாக இருந்தாலும் கூட அவருடைய கணக்கு வழக்க அவர் தான் அனுபவிச்சாகணும். நான் இவருக்குள் ஆசீர்வாதம் செய்தேன் என்பதெல்லாம் கிடையாது. இவருக்குள்ள நான் வரேன் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைன்னு சிவபாபா சொல்றார். இவர் கூட தன்னுடைய முயற்சியை செய்துதான் ஆக வேண்டும். ஆமாம், ரதத்தை கொடுக்கின்றார். தன்னுடைய உடலை சிவனுக்காக ரதமாக கொடுக்கிறாரு. அதற்கு கொஞ்சம் உதவி செய்கிறேன். நிறைய பந்தனத்தில் சிக்குண்டவர்கள் எப்படியெல்லாம் வருகின்றார்கள், எப்படி யுக்தியோடு பந்தனத்திலிருந்து விடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அந்த அளவு யாருக்கும் கிடையாது. நிறைய பேருக்கு முற்றிலும் அன்பு இல்லை. பந்தனமுள்ள அவர்களின் அன்பை வேறு யாருடைய அன்புக்கும் ஒப்பிட முடியாது. அவ்வளோ அன்பு பாபா மேலே வச்சிருக்காங்களா. பந்தனம் உள்ளவர்களின் யோகத்தை கூட சாதாரணமாக நினைக்காதீர்கள். மிகுந்த நினைவு செய்து அழுகின்றார்கள். பாபா, ஓ பாபா, நாங்கள் உங்களை எப்போது சந்திப்போம்? பாபா, உலகத்தின் எஜமானராக்கக்கூடிய பாபா, உங்களை நாங்கள் எப்படி சந்திப்போம்? இப்படியாக பந்தனத்தில் சிக்குண்டவர்கள் அன்பு கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கின்றனர். அது அவர்களின் துக்கத்தின் கண்ணீர் கிடையாது. அந்த கண்ணீர் அன்பின் முத்துக்கள் ஆகிவிடுகின்றன. ஆக அந்த பந்தனத்தில் சிக்குண்டவர்களின் யோகம் குறைவானதா என்ன? நினைவு செய்யும் பொழுது மிகவும் துடிக்கின்றனர். ஓ பாபா, நாங்கள் உங்களை எப்போது சந்திப்போம்? அனைத்து துக்கங்களையும் நீக்கக்கூடிய பாபாவை எவ்வளவு நேரம் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள், சேவையும் செய்கின்றீர்கள். பந்தனத்தில் சிக்குண்டவர்கள் சேவை செய்ய முடிவதில்லை. ஆனால் நினைவின் மூலமாகவே அவர்களுக்கு நிறைய பலம் கிடைக்கிறது. நினைவில்தான் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். பாபா, நாங்கள் எப்பொழுது விடுதலை ஆவோம், உங்களை சந்திப்போம் என்று மிகவும் நினைவு செய்கின்றனர். போக போக நாளுக்கு நாள் நீங்கள் மிகவும் பாபாவை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். குளிக்கும் போதும் காரியங்கள் செய்யும் பொழுதும் நினைவிலேயே இருப்பீர்கள். பாபா, இந்த பந்தனங்கள் முடிந்து போகக்கூடிய நாள் எப்பொழுது வரும் என்று அந்த அப்பாவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். பாபா, இவர்கள் எங்களுக்கு மிகவும் தொந்தரவு செய்கிறார்கள், என்ன செய்வது? குழந்தைகளை அடிக்கலாமா? பாவமாகிவிடாதே. இன்றைய குழந்தைகளை பற்றி கேட்கவே செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். யாருக்காவது கணவன் மூலம் துக்கம் ஏற்பட்டால் அவர்கள் உள்ளுக்குள் இந்த பந்தனம் எப்போது விடுபட்டு நாம் பாபாவை சந்திப்பது என்று நினைக்கின்றனர். பாபா, மிக கடுமையான பந்தனமாக இருக்கிறது, என்ன செய்வது? கணவனுடைய பந்தனம் எப்போது விடுபடும்? பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் மீது பாபாவுக்கு ஈர்ப்பு வருகிறதல்லவா? அபலைகள் மிகவும் சகித்து கொள்கின்றனர். பாபா குழந்தைகளுக்கு தைரியம் கொடுக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் இந்த அனைத்து பந்தனங்களும் முடிந்து போய்விடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, எனக்குள் எந்த அவகுணமும் இல்லைதானே? எந்த அளவு என்னுடைய நினைவு பாபா வரை சென்றடைகிறது? என்னுடைய சுபாவம் தெய்வீகமானதாக இருக்கிறதா? என் உள் உணர்வு எங்கும் அலையவில்லைதானே என்று தன்னை சோதனை செய்ய வேண்டும். இரண்டாவது, பாபாவையே ஈர்க்கும் அளவு மிக அன்பானவராக லவ்லி ஆக வேண்டும். அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இன்றைய வரதானம்,
துணைவனை எப்போதும் துணையாக வைத்து சகயோகத்தை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபதாரி ஆகுங்கள். துணைவனை எப்போதும் துணையாக வைத்து சகயோகத்தை உதவியினுடைய அனுபவத்தை செய்யக்கூடிய இணைந்த ரூபதாரி ஆகுங்கள். விளக்கம்: எப்போதும் நீங்கள் மற்றும் பாபா இவ்வாறு சேர்ந்து இருங்கள். எனவே வேறு யாரும் தனியாக பிரிக்க முடியாது. நம்ம சேர்ந்து இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. ஒருபோதும் தன்னை தனியாக இருப்பதாக நினைக்க வேண்டாம். பாப் தாதா அழியாத துணையை கடைபிடிப்பவர். எப்படி பாப் தாதா 2 பேருமே ஒன்றா இருக்காங்களோ, உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பவர் பாபா என்று சொன்னால் உடனடியாக பாபா ஆஜராகி விடுவார். நாம் பாபாவினுடையவர்கள், பாபா நம்முடையவர். பாபா உங்களுக்கு ஒவ்வொரு சேவையிலும் ஒத்துழைப்பு தருபவர் ஆவார். ஒவ்வொரு சேவையிலும் நமக்கு உதவி செய்ய அவர் ரெடியாக இருக்கார். தனது இணைந்த சொரூபத்தின் ஆன்மீக நஷாவில் இருங்கள். நம்ம செய்யக்கூடிய ஒரே செயல் பாபாவோட இணைந்து இருக்கணும். ஸ்லோகன்: சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தின் சமநிலை இருந்தால் எப்போதும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தின் சமநிலை இருந்தால் எப்பொழுதும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.